நான் தான் ஓம்காரம். அப்பொழுது பகல் என்பது இல்லை, இரவு என்பது இல்லை, ஆகாயம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உயரம் இல்லை, ஆழம் இல்லை. இது காலமும் பூமண்டலமும் தோன்றுவதற்கு முன்னால் நிகழ்ந்தது. அப்பொழுது ஒரு சூன்யம் மட்டுமே இருந்தது. அதில் ஒளியும் இருளும் இல்லை. அந்த சூன்யத்திற்கு ஒரு நிறமும் இல்லை. ஏனென்றால் நிறங்கள் பல காலத்திற்கு பிறகே தோன்றின. நான் அந்த சூன்யத்தை பற்றி எப்படி உங்களுக்கு விளக்கம் கூறுவேன்? அதை விளக்க வார்த்தைகள் தேவை. நான் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியதை பற்றி கூறுகிறேன். அப்பொழுது எதுவுமே இருக்கவில்லை. ஒரே ஒரு ஸ்வரம் மட்டும் இருந்தது. அது தனிமையில் ஒலித்துக் கொண்டிருந்தது. தனிமை. அதற்கு ஒரு நிறம் இல்லை, உருவம் இல்லை. அதை பற்றி யோசிப்பது என்பதே இயலாது. ஏனென்றால் யோசித்தலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது காலத்தோடு இணைந்தது. இந்த சராசரத்தின் எல்லையை தாண்டி யோசிக்க இயலாது. ஆகையால் இந்த மனித சமுதாயம் நன்றாக அமர்ந்து யோசிக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு மனமென்ற காதுகளை திறந்து கேட்க வேண்டும். நான் தான் ஆதி நாயகன், ஆதி ஸ்வரம் நான், ஆதி ஒலி நான். நான் சர்வசக்தி பொருந்திய சர்வேஸ்வரனின் பிரதி. மகேஸ்வரனே படைப்பை ஏற்படுத்தியவன். ஆதிதேவன், சர்வசக்தி கொண்ட மகேஸ்வரன் சதாசிவனின் உண்மையான வடிவம் அற்புதமானது. அந்த வடிவத்தை நான் வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. யாம் மூலத்தின் மூலாதாரம். சர்வசக்தி கொண்டவனே, மகேசன் சதாசிவனே, என் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதிசக்தி நாயகி, நான் உன்னை படைக்கவில்லை. நான் உனது படைப்பாளியும் அல்ல. நாம் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து இருப்பவர்கள். நீ எனக்குள் உள்ளாய், நான் உனக்குள். நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது. ஆகையால் நான் உன்னை வணங்குகிறேன். சர்வசக்தி மானே. ஆம், சக்திமான் தான். நான் சக்திமானாக இருப்பதற்கு காரணமே நீதான். நீ இல்லாவிட்டால் நான் எவ்வாறு சக்திமானாக இருக்க முடியும்? இதன் அர்த்தமானது, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் நீயும் இல்லை. இந்த முடியும் முடியாததற்கு இடைப்பட்டது என்ன? முடியும் முடியாததற்கு இடையில் உள்ளது நடக்கப் போவது. ஓம் என்னும் சொல்லின் ஸ்வரத்தில் உள்ளது. சர்வசக்தி மானே, ஒன்று கூறுங்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏனெனில் அவதரித்து விட்டதால் நமது கடமையை செய்ய வேண்டும். அப்படி என்றால் கடமை என்பதற்கு விளக்கம் வேண்டும். கடமை என்றால் அதன் முடிவு ஆனந்தமாகும். அப்படி என்றால் ஆனந்தம் என்பதென்ன? எல்லாவற்றையும் படைக்க வேண்டும். சுகம், துக்கம், ஆனந்தம், பிரகாசம், இருள், பிறப்பு, இறப்பு, இந்த சூன்யத்தை நிரப்ப வேண்டும். வாருங்கள்,
படைத்தலை நாம் ஆரம்பித்து வைக்கலாம். ஆரம்பமா? அதாவது அதாவது இல்லாததை இருப்பதாக்குவதுதான் ஆரம்பம் சக்திமானே. அப்படி என்றால் இன்னொரு வார்த்தையையும் படைப்போம். ஆரம்பம் தனியாக இருக்கக்கூடாது. ஆரம்பம் அத்துடன் முடிவு. இந்த புதிய வார்த்தையான முடிவின் பொருள் என்ன? முடிவின் பொருளை ஆரம்பம் படைக்கும். சர்வசக்திமானே, ஆரம்பம் என்ற செயலை ஆரம்பிப்போம். அதன் மூலம் நான் முடிவின் பொருளை உணர்வேன். வாருங்கள், படைப்பை ஆரம்பிக்கலாம். யாம் மூலத்தின் மூலாதாரம். இவ்வாறு பறந்து விரிந்து கடந்த சூன்யத்தை நிரப்ப தேவாதி தேவன் மகேசனும் அன்னை சக்தியும் ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, பூமி, நட்சத்திரம் மற்றும் கிரகங்களை படைத்தனர். அதன் பிறகு இவர்கள் படைத்த அந்த ஆனந்தமயமான படைப்புகளை ஒரு நிலையில் வைக்கவும், படைப்புகளுக்கு நலன்களை கொடுக்கும் குணங்களை படைக்கவும் முதலில் 6 ராகங்களான பைரவ், ஸ்ரீ, பசந்த், மேக், மல்ஹார் மற்றும் நட் நாராயண் ராகங்களை ஏற்படுத்தினர். இதன் பிறகு சர்வேஸ்வரனும் ஆதிசக்தியும் முதல் நாட்டியத்தை துவக்கினர். தமது படைப்புகளை ஒரு நிலையில் வைத்து அதற்கு ஒரு சக்தி கொடுத்தனர்.
ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாம் யார்? நம்மை படைத்தவர் யார்? இதைத்தான் நானும் கேட்கிறேன். நாம் யார்? நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம்? நம்மை படைத்தவர் யார்? நமது செயல் என்ன? பொருள் என்ன? எனது மனத்திலும் இதே கேள்விதான். நமது செயல் மற்றும் கடமை என்ன? எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் 4 கரங்கள் கொண்ட ஸ்ரீ விஷ்ணுவே, தாமரையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மாவே, நீங்கள் இருவரும் சதாசிவனான என்னுள் இருந்து பிறந்துள்ளீர்கள். யாமே உங்களை படைத்தோம். உங்கள் மற்ற கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டுமெனில் இந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள். இந்த ஜோதிக்குள் செல்லுங்கள். எனது உருவத்தை கண்டுபிடியுங்கள். தாங்கள் சர்வசக்திமானான மகேசன் சதாசிவன் அல்லவா? இந்த ஜோதி வடிவம் உங்களது வடிவமா? இதற்குள் சென்று ஆரம்பத்தையும் முடிவையும் காண்போம். நிச்சயம் காண்போம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, தாங்கள் இந்த ஜோதி வடிவத்தின் முடிவை காணச் செல்லுங்கள். சரி பிரம்மதேவா, தாங்கள் ஆரம்பத்தை காணச் செல்லுங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே. சர்வ சக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் முடியையும் திருவடியையும் தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் ஜோதியினுள் சென்றனர். அவர்களின் யாத்திரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனிடையில் கால சக்கரம் சுழன்று கொண்டே வந்தது. பல யுகங்கள் சென்றன. ஆயினும் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சர்வசக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் ஆதியையும் அந்தத்தையும் காண முடியவில்லை. ஜலம், பூமி, ஆகாயம், அண்ட சராச்சரம் எங்கு சென்றாலும் அதே அந்த மகேசன் சதாசிவனின் ஜோதி வடிவம் பிரம்மாண்டமாக தெரிகிறது. அதன் ஆரம்பத்தை காண்பது நடவாது, கண்டிப்பாக நடவாது. கடைசியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சந்தித்துக் கொண்டனர். பிரம்மதேவா, என்ன தோன்றுகிறது என்றால் சர்வசக்திமான் மகேசன் சதாசிவன் ஆதியும் அந்தமும் அற்றவன். அப்படியான நாம் தேடுவதை விட்டுவிட்டு சர்வசக்திமானான மகேசன் ஸ்ரீ சதாசிவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவான சதாசிவனே, உங்களது ஜோதி வடிவம் அற்புதமானது. ஆதியையும் அந்தத்தையும் எங்களால் காண முடியவில்லை. ஜோதி வடிவமான சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, தங்களுடைய உருவத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். ஸ்ரீ பிரம்மாவே, ஸ்ரீஹரி விஷ்ணுவே,
எம்மால் படைக்கப்பட்ட நீங்கள் இருவருமே என் ஜோதிமயமான உருவத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. என் ஜோதியினுள் சென்றும் தங்கள் மனத்தில் உள்ள இருள் இன்னும் விலகவில்லை. இந்த இருளை போக்குவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சதாசிவனே? இந்த அறியாமை என்ற இருளை போக்க உபாயம் ஒன்று கூறுங்கள் சதாசிவனே. என்னுடைய ரூபத்தை காண நீங்கள் இருவரும் பெரும் தியானம் செய்து தவமிருங்கள். இதுதான் என்னை காண சிறந்த வழி. தங்கள் ஆணை. சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, நாங்கள் தவம் செய்து தங்களை காண்போம். கண்டிப்பாக சதாசிவனே, நாங்கள் இதை செய்வோம். தவம் செய்தால் தங்களின் பார்வை பலப்படும். அப்பொழுது நான் உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு சிறந்த வழி காட்டுவேன். இனி இருவரும் தவம் செய்ய துவங்குங்கள். நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. தாங்கள் யார் சர்வசக்திமானே? தாங்கள் யார் என்பதை எங்களுக்கு புரிய வையுங்கள். நான் தான் அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் சக்தியும் இணைந்த வடிவம். அர்த்தநாரீஸ்வரரா? சிவனும் சக்தியும் இணைந்த வடிவமா? ஆம் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, ஸ்ரீ பிரம்மாவே, எந்த ஜோதி வடிவத்தை நீங்கள் யுகம் யுகமாக தேடினீர்களோ அது உங்கள் முன்னே அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் தோன்றியுள்ளது. சிவனும் சக்தியும் ஒரே வடிவத்தில் இணைந்து உள்ளது. சிவத்தினுள் சக்தி, சக்தியினுள் சிவம். ஆதிதேவனே, சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, ஆதிசக்தி மகேஸ்வரி அர்த்தநாரியின் அருள் வடிவத்திற்கு வணக்கம். தவத்தின் பலன் கிடைத்தது. உங்கள் தரிசனத்தை கண்டு நான் மகிழ்ந்தேன். யாம் மூலத்தின் மூலாதாரம். நீங்கள் இருவரும் எம்முள்ளிருந்து பிறந்துள்ளீர்கள். நீங்கள் இருவரும் படைப்பை ஆரம்பிக்க வேண்டும், அதை காக்கவும் வேண்டும். படைத்து அதை காக்க வேண்டுமா? ஆம் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, ஸ்ரீ பிரம்மாவே, யாம் பஞ்சபூதங்களையும் 5 குணங்களையும் படைத்துள்ளோம். அதை வைத்து தாங்கள் பிராணிகளை படைக்கும் செயலை செய்ய வேண்டும். ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, ஸ்ரீ பிரம்மா படைக்கும் படைப்பை தாங்கள் காக்கவும் வேண்டும். தங்களான அர்த்தநாரீஸ்வரரே, அர்த்தநாரீஸ்வரரான சிவசக்தியே, தங்களின் இந்த வடிவம் எப்பொழுதும் பூஜைக்கு ஏற்றதா? இல்லை, இது எம்முடைய திவ்யமான வடிவமாகும். சிவம் இந்த உலகிற்காக ஏற்ற வடிவத்தை படைப்பிற்கு பிறகு கைலையில் ஏற்படுத்தும். பின்பு ஆதிசக்தி சக்தியின் வடிவத்தை காண
தாங்கள் படைப்பு ஆரம்பிக்கும் வரை காத்திருத்தல் வேண்டும். இனி தாங்கள் இருவரும் தங்களின் கடமையை துவங்குங்கள். ஹே பிரம்மாவே, இனி தாங்கள் பிரம்மலோகத்தில் அமர்ந்து படைக்கும் தொழிலை ஆரம்பியுங்கள். அவசியம் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே. இனி நான் ஆதிதேவனான சர்வசக்திமானான மகேஸ்வரன் எனக்கு இட்ட ஆணையை விரைவில் நிறைவேற்றுவேன். ஓம் நமச்சிவாய. அதன் பிறகு சிவனின் ஆணைப்படி பிரம்மா ஐம்பெரும் பொருள்களை கொண்டு படைக்கும் செயலை துவங்கினார். முதலில் அவர் ஆகாயத்தில் சொர்க்கலோகத்தை ஏற்படுத்தினார். சொர்க்கத்தின் அரியணையில் இந்திரனையும் அவனது மனைவி இந்திராணியையும் அமர்த்தினார். அத்துடன் கூடவே இந்திரனின் தேவங்கணங்களும் தோன்றினார்கள். அவர்கள் அற்புத சக்தி கொண்டவர்களாக இருந்தனர். சொர்க்கத்தில் அழகிய அப்சரஸ்களும் தோன்றினர். சொர்க்கத்தை படைத்த பிறகு பிரம்மதேவன் 7 கடல்களும் 7 தீபங்களும் கொண்ட பூமியை படைத்தார். இந்த பூமியில் மலைகள், செடிகள், கொடிகள் நிறைந்திருந்தன. மெல்ல மெல்ல பூமியில் பிராணிகளும் விலங்குகளும் பறவைகளும் காடுகளில் தோன்றின. சொர்க்கலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த பிறகு பிரம்மதேவன் பாதாள உலகத்தையும் நரகத்தையும் ஏற்படுத்தினார். பாதாள உலகத்தில் அசுரர்கள் தோன்றினார்கள். அதன் பிறகு பிரம்மா 7 ரிஷிகளான வசிஷ்டர், மரீச்சி, அத்ரி, அங்கிரா, உலா, கிருத்து மற்றும் புஸ்தியா ரிஷிகளை படைத்தார். ஓம் நமச்சிவாய. 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 7 ரிஷிகளும் 7 குணங்கள் கொண்டு விளங்கினார்கள். மந்திரங்கள் அறிந்தவர்களாக, பொருள் கொண்டவர்களாக, ஞானக்கண் கொண்டவர்களாக, தீர்க்கமான ஆயுள் கொண்டவர்களாக, சிறந்த குணவான்களாக, தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக, கோத்திரத்தை ஆரம்பிப்பவர்களாக விளங்கினார்கள். சப்தரிஷிகளே, தங்களது கிரகமண்டலத்தை விரைவில் அடைந்து விதி சொல்லும் வழிபடி கடமைகளை தொடங்குங்கள். ஓம் நமச்சிவாய. வணங்குகிறேன் பிரம்மதேவா. ஓம் நமச்சிவாய. எங்களுக்கு தங்கள் கட்டளை என்ன பிரம்மதேவா? காமதேவா, உனது கடமை என்னவென்றால் பிராணிகளுக்கு காம இச்சையை தூண்ட வேண்டும். வசந்தா, நீ இயற்கையில் அழகை ஏற்படுத்துவாயாக. படைக்கும் செயலில் இது மிக அவசியமான ஒன்று. தங்கள் ஆணை. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. நாரதன் தனது மானசீக தந்தைக்கு வணக்கம் செலுத்துகிறான். நீடூழி வாழ்க நாரதா. நீ ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பரமபக்தனாக பிரபலமடைந்து உலகில் தர்மத்தையும் பக்தியையும் பிரசித்தி பெற செய்து
அனைவரின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக. நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எனது படைப்பில் உண்டான முதல் ஆண்மகனே, நீ மனு மகாராஜன் என்ற பெயரில் பிரபலமாவாய். என் படைப்பில் உருவான முதல் பெண்ணே, இந்த வையகம் உன்னை சத்ருவா என்ற பெயர் கொண்டு அழைக்கும். எங்களுக்கு தங்கள் ஆணை என்ன பிரம்மதேவா? நீங்கள் இருவரும் வையகத்தில் தர்மத்தின் வழியில் நடந்து ஒருவரை ஒருவர் பதிபத்தினியாக ஏற்றுக்கொண்டு மனித சிருஷ்டி என்ற புனிதமான செயலை ஆரம்பியுங்கள். தங்கள் ஆணை பிரம்மதேவா. ஓம் நமச்சிவாய. எனக்கு தங்களிடம் ஆணை என்ன பிரம்மதேவா? சந்தியா, நீ மனிதர்களுக்கு யாகங்களில் உதவி செய்வதற்கும் இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களுக்கும் ஆராதனை செய்ய உதவி செய்வதற்கும் தோன்றியுள்ளாய். நீ தர்மரிஷியின் ஆசிரமத்தில் கடமையை துவக்குவாயாக. தங்கள் ஆணை பிரம்மதேவா. ஓம் நமச்சிவாய. ஏ சதாசிவனே, உன் இச்சைப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் தோன்றியுள்ளோம். எல்லா சிருஷ்டிகளும் ஏற்பட்டுள்ளன. தாங்கள் தான் ஞானம் விஞ்ஞானம், கலை நாட்டியம், சங்கீதம் கல்வியின் பிறப்பிடமாவீர்கள். நான் தங்களை வேண்டுகிறேன். கல்வி, ஞானம், சங்கீதம் கலைகளின் அறிவை உலகில் இருக்கும் ஜீவராசிகளிடம் புகட்ட தேவி சொரூபமான ஒரு திவ்ய சக்தியை உருவாக்க வேண்டும். அதை ஆராதித்து மனித இனமானது கல்வி, புத்தி, கலை போன்ற ஞானங்களை பெற வேண்டும். சிருஷ்டியின் நாயகனான பிரம்மதேவா, தாங்களும் சதாசிவனும் விருப்பப்பட்டபடி இந்த வீணாவாணி சரஸ்வதி தாங்கள் முன் தோன்றியுள்ளேன். எனது கடமை என்ன? ஹே மகாதேவி சரஸ்வதி, சிருஷ்டிகளுக்கு கலை, சங்கீதம், ஞானம், விஞ்ஞானம் மற்றும் பல வித்தைகள் உன்னை ஆராதிப்பதால் கிடைக்க வேண்டும். இவ்வாறு மானிடர்களுக்கு நீ அருள வேண்டும். இதுதான் என் விருப்பம். சிருஷ்டியின் நாயகனாக விளங்கும் பிரம்மாவின் ஆணையை நான் நிறைவேற்றுவேன். இவ்வாறு தனது படைப்பில் மனம் லயித்து போன பிரம்மதேவன் தனது மனதில் படைக்க நினைத்த தட்சனை படைப்பதற்கு மறந்தே போய்விட்டார். பிறகு பிரம்மனிலிருந்து வெளிவந்த தட்சன் பிரம்மாவை கடிந்து பேசினான். என்னையும் படைத்து விடுங்கள் பிரம்மதேவா. தங்கள் மைந்தன் தட்சனை படைப்பதற்கு எவ்வாறு மறந்தீர்கள்? பிரம்மதேவா, தங்கள் மனதில் நான் என்றோ தங்கள் மைந்தனாக பிறந்து விட்டேன். வெளியில் வர வழியை தேடி அலைந்து தங்கள் கால் கட்டை விரல் வரை வந்து விட்டேன். என்னையும் படைத்திடுங்கள் பிரம்மதேவா. எனக்கு உருவமளியுங்கள் தந்தையே. தட்சனே, நான் படைக்கும் இப்படைப்புகளை கண்டு மகிழ்ந்து உன்னை நான் மறந்து விட்டேன். கவனிக்கவே இல்லை. என் மானசீக தந்தை பிரம்மதேவரே, தட்ச மகாராஜனான எனக்குத்தான் முதலில் தோன்ற உரிமை இருந்தது. ஆனால் தாங்கள் அதை செய்யவில்லை. இது எதனால் பிரம்மதேவா? மனித படைப்பில் முதலில் வந்தவர்கள் எனும் பெருமை மனு சத்ருபாவை தான் சார வேண்டும். தக்ஷா, நீ முடிவில் தோன்றுவது என்பது சரிதான். ஆனால் முதலில் உன் திருமணம் மகாராஜா வீரனின் மகள் வீரனியோடு நடக்கும்.
அதன் பிறகுதான் நீ மகாராஜாவாய். செல், இந்த செயலை பூர்த்தி செய். என்ன யோசிக்கிறாய் தட்சணே? நீ மகாராஜாவாக போகிறாய். போய் உனது கடமையை செய். நீடூழி வாழ்க. தங்கள் ஆணை பிரம்மதேவரே. ஓம் நமச்சிவாய. காயஜம் கர்மஜம் வா श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितं अविहितं वा. हे मनु, हे சத்ருபா, சிருஷ்டியின் முதல் மானிடர்களான உங்கள் இருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். பரமபிதா பிரம்மதேவா, நாங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரவேசித்து விட்டோம். இப்பொழுது தங்கள் ஆணை என்ன? விதி எழுதிய வழிப்படி நீங்கள் இருவரும் மானிட சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். பிரம்மதேவரே, விதி சொல்லும் வழியை தங்கள் ஆசீர்வாதம் கொண்டு கடப்போம். இதில் எமக்கு சந்தேகம் இல்லை. மகாராஜாதிராஜா மகாராஜா வீரணே, உனது புத்திரி சௌபாகியவதி வீரணியின் கரத்தை தட்ச மகாராஜாவின் கரத்தில் சேர்த்து திருமணத்தை பூர்த்தி செய்யுங்கள். குரு பிரகஸ்பதியின் ஆணையை சிறமேற்கொள்கிறோம். மகாராஜா விரணாகிய நான் என் புத்திரி விரணியை மகாராஜா தட்சனிடம் சமர்ப்பிக்கிறேன். சௌபாகியவதி பவ. மங்களம் உண்டாகட்டும். மணமகன் தட்சனும் மணமகள் வீரணியும் இப்பொழுது தர்ம விதிப்படி தம்பதிகளாகிவிட்டீர்கள். என் விருப்பம், மனம் சொல் கர்மத்தின் வழியில் பிரஜைகளின் நன்மைக்காக நீங்கள் இருவரும் வாழ வேண்டும். பிரம்மதேவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய தட்ச மகாராஜனாகிய நான் வாக்களிக்கிறேன். நாங்கள் இருவரும் பிரஜைகளின் நன்மைக்காக மனம் சொல்லும் கர்மத்தின் வழியில் எங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தட்சன் மக்களின் நன்மைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக வாக்களித்தான். இதனால் ஐம்பூதங்களிலும் ஒரு நல்ல பாதிப்பு ஏற்பட்டது. அவைகளில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவியது. அதே நேரத்தில் இந்த அண்ட சராசரத்தின் நலனுக்காக காணக்கூடிய ஒரு சாதாரண உருவத்தை சிவன் தரித்தார். பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு. சதாசிவ ஸ்வரூபமான பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். ஹர 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 மகாதேவ. ஹர 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 மகாதேவ. ஹர 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 மகாதேவ. ஹர 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 மகாதேவ. 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 பரம்பொருளான தெய்வம் நீயே, பரம்பொருளான தெய்வம் நீயே. ஹர 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 மகாதேவ.
மகாதேவா ஹர 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 மகாதேவா. சந்திர ஒளி போல் அருளை பொழிந்து கருணை கடலே நீ காப்பாய். உன் திரு உருவ அழகின தேவா லோகம் மூன்றுக்கும் ஒளி தருவாய். கடலை துளியாய் நீ செய்திடுவாய், துளியையும் கடலாய் ஆக்கிடுவாய். ஜய ஜய ஹர ஹர மகாதேவனே, தினமுன் நாமம் ஜபித்தாலே உளம் மிக மகிழ்வாய். சிவசங்கரனே உயர்வு வரும் அதன் பலனாலே, சிவமயமான ஆத்மாவெல்லாம் உள்ளம் தெளியும் உயர்வாலே. ஹர 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, அருட்பெரும் ஜோதியும் நீதானே. ஜெயமும் நீயே பயமும் நீயே, அபயக்கரமும் நீதானே. ஜகத்தினை அனைத்தும் படைத்து காக்கும் உபயக்கரமும் நீதானே. ஹர 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா. பரம்பொருளான தெய்வம் நீயே, பரம்பொருளான தெய்வம் நீயே. ஹர 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 மகாதேவா 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 ஹர ஹர ஹர. பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு. மூவுலக நாயகன் சதாசிவா தங்களின் வாக்குப்படி கையிலையும்பதியில் திரிசூலம் ஏந்தி முக்கண் சிவசங்கரனாக அற்புதமாக அவதரித்து இவ்வுலகில் உள்ள அனைத்து பிராணிகளுக்கும் அருளியுள்ளீர். எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளன. அவர்களின் நன்மை கருதி இந்த கையிலையில் அவதரித்து உள்ளீர்கள். மகேஸ்வரா, தேவரும் கந்தர்வரும் மானிடர்களும் உங்களது இந்த தரிசனத்தை கண்டு ஆனந்தமடைவர். சிவசங்கரா, நான் சிருஷ்டியை ஆரம்பித்த பிறகு உங்கள் ஆணைக்காக காத்திருந்தேன். தாங்கள் இந்த ரூபத்தில் அவதரித்து விட்டீர். இந்த அண்ட சராச்சரமே ஆனந்தமடைகிறது. நான் இந்த ரூபத்தில் அவதரித்து உங்களது விருப்பத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து விட்டேன் பிரம்மதேவா. ஏனெனில் படைப்பை ஆரம்பித்த பிறகு சுபம் அசுபம் போன்றவைகளும் குணம் துர்குணம் போன்றவைகளும் ஒரே நேரத்தில் தோன்றும். அவற்றை சீர்திருத்த தர்மம்
நீதி, நியாயம் போன்றவற்றை நிலைநாட்ட மும்மூர்த்திகளாகிய நாம் உதவி செய்வது அவசியம். மகாதேவா, சிருஷ்டி முழுமையடைந்து விட்டது. மும்மூர்த்திகளும் இந்த ரூபத்தில் அவதரித்து விட்டோம். இருந்தும் என்ன பிரம்மதேவா, எக்காரணம் கொண்டு நிறுத்திவிட்டீர்? ஏ பிரபு, விதி நிச்சயித்தபடி சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத அங்கம். உங்களது இந்த வடிவத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். ஆனால் மகாசக்தியின் அவதாரம் எங்கு, எந்த ரூபத்தில் நிகழும்? எங்கள் சந்தேகத்தை தீர்க்க முடியுமா விஸ்வேஸ்வரா? நாராயண நாராயண, சிவசங்கரனின் இந்த மௌனத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது பிரபு. ரகசியம்தான். அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கவா? ஏன் காத்திருக்க வேண்டும்? ஏனெனில் சக்தி பெண்ணாக அவதரிக்க மனித குல அன்னை தந்தை மூலமாகவே நிகழ்வது அவசியம். தாங்கள் பிறப்பில்லாமல் சுயமாகவே அவதரித்துள்ளீர்கள். அதுபோல சக்தி அவதரிக்க முடியாது. அப்படி நடப்பது படைப்பின் விதிப்படியும் இயற்கையின் நியதிப்படியும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாராயண நாராயண, அப்படி என்றால் தாங்களே கூறுங்கள் மகேஸ்வரா, சக்தியின் பெண் அவதாரத்திற்கு அன்னை தந்தை யார்? தட்ச மகாராஜன் சக்தியின் பெண் அவதாரத்திற்கு தந்தையாவான். அவனுடைய தர்மபத்தினி தேவி வீரிணி அவளது அன்னை பதவியை பெறுவாள். நாராயண நாராயண, என் மானசிக புத்திரன் தக்ஷன் ஆதிசக்திக்கு தந்தையாவானா? ஆச்சரியம் பிரபு. இதில் என்ன ஆச்சரியம் பிரம்மதேவா? மகாராஜா தக்ஷன் ராஜாக்களில் சிறந்தவன். அவன் இதுவரை பல சிறந்த பெண்களை பெற்றெடுத்தவன். அவனே இந்த சக்தியை மகளாக பெற முழுமையான தகுதியுள்ளவன். தங்கள் விருப்பம் பிரபு. ஆயினும் தாங்கள் அறிவீர் பிரம்மதேவா, எந்த சிறந்த காரியமும் தவம் செய்யாமல் நடைபெறாது. அப்படி என்றால் தட்ச மகாராஜனும் தேவி வீரணியும் அன்னை சக்தியை பெண்ணாக பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டுமா? இது நியதி ஸ்ரீஹரி. ஏனெனில் சிவத்தின் அங்கமான சக்தியை ஆராதிக்காமல் அவள் பெண்ணாக பிறக்க எப்படி சம்மதிப்பாள்? பரமபிதா பிரம்மதேவா, தட்ச மகாராஜனை இதற்காக நீங்கள் தான் சம்மதிக்க வைக்க வேண்டும். இந்த புண்ணிய காரியத்தை அவசியம் செய்வேன் மகாதேவா. இப்பொழுது எனக்கு உத்தரவு தாருங்கள். நான் உங்களை தரிசிக்க வந்து கொண்டிருப்பேன். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஒரு புறம் 3 தேவர்களும் தட்சனுக்கு பிறக்கப் போகும் சக்தியின் அவதாரமான மகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் தட்சனுக்கு பிறந்த பல மகள்களில் ஒருவளான மிக அழகான தென்றலை போன்ற பனித்துளியை விட மென்மையான ஓடும் நதி போல் நாட்டியமாடும் ரதி மீது மலர்கணைகளை தொடுக்கும் மன்மதன் காதல் கொண்டான். ஹரிதேவி, என்னை கண்டு கண்களை ஏன் தாழ்த்துகிறாய்? நாணம். நீ இங்கு எனக்காகத்தானே காத்திருக்கிறாய்? என்ன இது? ஆமா இல்லையா? சொல்லேன். இல்லை.
நீ இல்லை என்று சொன்னாலும் உனது அகத்தில் உள்ளதை முகம் எனக்கு சொல்லிவிட்டதே. ரதி, நாம் இன்னும் எவ்வளவு நாள் பிரிந்திருப்பது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் தெரியாதுதான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ என்னை அதிக நாள் பிரிந்திருக்க முடியாது. ரதியும் காமதேவனும் சேரும் நாள் வந்துவிடும். ரோஹிணி வருகிறாள், செல்லுங்களேன். திரும்பி செல்வதற்காகவா? உன் மனத்தால் நீ என்னை இங்கு வரும்படி அழைத்தாய். என்னை பிறகு வந்து சந்தியுங்கள், போங்களேன். போய்விடுங்களேன். செல்லவா?